வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கேக் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய, ஸ்பெஷலாக கப்பல்ஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெட் வெல்வெட் கேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க அர்ச்சனா பிரகாஷ் ராஜா. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ரெட் வெல்வெட் கேக் செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ செஞ்சிடலாமா? ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னக்கா? மாவு வேணும், சீனி, பட்டர், கொக்கோ பவுடர், சால்ட், லெமன் ஜூஸ் கண்டிப்பாக வேணும், ஆயில் வேணும், பால், வினிகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கலரிங், வெனிலா எசன்ஸ், எக் இருக்கு. ஸோ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமாக்கா? ஓகே. முதல்ல பட்டர் மில்க் ரெடி பண்ணலாம். ஓகே. பட்டர் மில்க் ரெடி பண்ணுறது எப்படின்னா, பாலில் லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நாங்கள் ரெஸ்ட் பண்ண விட்டோம்னா பட்டர் மில்க் ரெடி ஆயிடும். ஓகே. நம்ம பாலில் போட்டு அதை ஒரு பக்கமாக வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? சுகரை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா அக்கா சீனியா? போட்டுடலாம். இதுக்கு பட்டர் போட்டு பட்டரையும் சீனியும் நல்லா பீட் பண்ணலாம். ஓகே. நம்ம அந்த அரைச்ச சீனிக்கு கூட பட்டர் வேணும். பட்டர் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். ஓகே. இப்போ பீட் பண்ணதும் எக் இருக்கு. எக்கு வந்து நம்ம உடைச்சு அதையும் போட்டுட்டு அதையும் பீட் பண்ணிடணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி கார்ன் ஆயில் யூஸ் பண்ணலாம். எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் மனம் இல்லாமல் இருக்கணும். அந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயோட மனம் வந்து கேக்ல வரும். அப்போ அந்த தேங்காய் எண்ணெயோட மனம் வந்து கேக்ல வரும்போது நல்லா இருக்காது. அப்போ நாங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லா இந்த ஸ்மெல் இல்லாம ஒரு ஆயில் அதை யூஸ் பண்ணினா ஓகே. இப்போ ஆயிலையும் போட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். ஓகே அக்கா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? கொக்கோ பவுடர், சால்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சளிச்சு வச்சுக்கணும். ஓகே. ஒன்றா போட்டு சளிக்க போகிறோம். பாலில் எலுமிச்சம் ஜூஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதும் திரிஞ்சிடும். பால் திரிஞ்சது தான் பட்டர் மில்க். இப்போ பட்டர் மில்கில் வெனிலா எசன்ஸ், கலரிங், வினிகர் மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம முன்னாடியே அந்த பாலில் எலுமிச்சம் பழத்தை போட்டு வச்சு. ஆமாம், அது எலுமிச்சம் ஜூஸ். எலுமிச்சம் இது எல்லாமே ஒரே அளவு தான் போடுறாங்க. 1.5 டீஸ்பூன். ஓகே. ரெட் கலரிங். ஓகே. ரெட் கலர் தான் இதில் மெயின். ஆமாம், ரெட் வெல்வெட் கேக்கு ரெட் கலர் தான் மெயின். ஓகே. இதில் கொக்கோ பவுடர் கலந்துருக்கனால ப்ரௌன் கலரில் கேக் வர பார்ப்போம். அப்போ நீங்கள் ரெட் கலர் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் அந்த ரெட் கலர் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடணும். ஓகே. நம்ம கலர் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே நம்ம இதையும் பீட் பண்ணி வச்சாச்சு. நம்ம மாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணணும். ஓகே அக்கா, நான் ஊற்றட்டுமா? ஓகே. ஸோ நைஸ். ஸோ நம்ம போட்டாச்சு. அதை நமக்கு நல்லா கலக்கிடும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதுதான் அந்த ஃபோல்டிங் மெத்தட். ஆமாம். ஓகே. ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம கலக்கணும். ஃபோல்டிங் மெத்தட். ஓகே அக்கா, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? எல்லாத்தையுமே போட்டு நல்ல கலர் ரெட் கலரில் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இதை 3ஆக பிரித்து 8 இன்ச் ட்ரேயில் 3ஆக டிவைட் பண்ணி பேக் பண்ண போகிறோம். ரெட் வெல்வெட் கேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயரம் ரொம்ப குறைவாக போட்டு தான் பேக் பண்ணி எடுக்கணும். அப்படி உயரம் கூடுனா பேக் ஆகாது. சென்டர் பார்ட்டில் பேக் ஆகாது. சென்டர் வந்து பேக் ஆக வரும்போது சைடு எல்லாமே ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கேக் வந்து கேக் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்காது. அப்போ நாங்கள் ரெட் வெல்வெட் கேக் ரொம்பவே உயரம் வந்து குறைவாக இருக்கும் போது தான் நல்லா இருக்கும். நல்லா நீட்டாக வரும். ஸோ நம்ம அப்ளை பண்ணிடலாமாக்கா? 3ஆக டிவைட் பண்ணி ஈக்குவலாக. அதுவும் ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா? அதனால தான் 3 ட்ரேக் போடுறோம். ஓகே. ஸோ 3மே கரெக்டாக சரிசமமாக இருக்குது இல்லையாக்கா? ஆமாம், சூப்பர். ஸோ நம்ம வந்து இதை பேக் பண்ண போகிறோம் இல்லையா? ஆமாம். இதை டப் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கு அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். பிறகு 10 மினிட்ஸ்க்கு பிறகு நாங்கள் கேக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தால் சரி. ஓகே அக்கா. நம்ம வந்து பேக்கும் பண்ண போட்டுட்டோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஐசிங் பண்ண போகிறோம் இல்லையா கேக்குக்காக? அதுக்கு என்ன பொருட்கள் தேவையாக்கா? க்ரீம் சீஸ், பட்டர், லெமன் ஜூஸ், வெனிலா எசன்ஸ், ஐசிங் சுகர். இந்த 5 பொருளும் இருந்தால் போதும்.
இதுல ஸ்பெஷல் என்னன்னா க்ரீம் சீஸ் வந்து நாங்க ஆட் பண்றது தான். ஓகே. சோ நார்மல் ஐசிங் மாதிரி இல்லாம நீங்க என்ன செடார் சீஸ் அந்த மாதிரி எதுவும் எடுத்துடக்கூடாது. க்ரீம் சீஸ் எடுத்தாதான் நல்லா. க்ரீம் சீஸ் எடுத்துக்கிட்டா நல்லா. அப்படி கிடைக்கலன்னா க்ரீம் சீஸ் வெஜஸ்ன்னு ட்ரையாங்கிள் க்ரீம் சீஸஸ் கிடைக்குது, அதுகள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ சீஸையும் பட்டரையும் போட்டு நல்லா பீட் பண்ணணும். எப்பயுமே ஐசிங்கில் வந்து பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிடணும். பட்டர் பீட் பண்ணால் தான் அதில் ஹேர் பபிள் ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு லைட் பேல் எல்லோ கலருக்கு வரும். அப்போ வந்து நம்ம நார்மல் எல்லோ கலர்லேருந்து கொஞ்சம் லைட்டாக மாறின பிறகு பீட் பண்ணுறது நிப்பாட்டணும். அப்போ தான் அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ நல்லா பீட் குறைஞ்சது நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி பீட் பண்ணால் கூட ஓகே இல்லையா? 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ் ஓகே. ஓகே, நம்ம வந்து சீஸும் பட்டரும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணலாம். ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துருவோம். நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே. லெமன் ஜூஸ் நம்ம ஏன் இந்த லெமன் ஜூஸ் போடுறோம்க்கா? இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுவோம். அந்த இங்கே லைட்டாக புளிக்கும், அதுக்காக சீஸ் எல்லாம் போட்டுருந்தேன்னா இந்த டேஸ்ட்டுக்கு தான் போடும். ஓகே. இந்த பதத்துக்கு வந்துட்டு ஓகே, நல்ல க்ரீமியாக இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா கேக் பேக் பண்ண கேக்கை நல்லா கூல் பண்ணிவிட்டு இது நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணோம்னா ஓகே, அதுவும் பண்ணிடலாமா? இப்போ இந்த கேக் வந்து ப்ராப்பராக பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் எடுத்து சென்டரில் இன்செர்ட் பண்ணி பார்க்கணும். இன்செர்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த டூத் பிக் வந்து க்ளீனாக இருக்கணும். எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சு சொன்னால் கேக் ப்ராப்பராக பேக் ஆகிருக்கு. ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இதில் ஓகே. இது நல்லா ஆற விட்டுட்டு நாங்கள் ஐசிங் வச்சோம்னா சரி. ஸோ பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்குது. ஐசிங் வந்து நாங்கள் ஐசிங் பைப்பிங் பேக்கில் போட்டோம்னா சரி. ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்க்கும்போது இது மட்டும் தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறீங்களா? ஆனால் பயமாக இருக்கு, சரியாக செய்யலாம். சென்டரில் பின்ன செய்யுங்க. ஸோ 3rd லேயரும் போட்டுடுவோம். இதை மட்டும் அழகாக போட்டுக்கணும். மேலால தெரியுற லேயர் தானே. ஸோ நம்ம இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணியிருந்த இந்த ரெட் வெல்வெட் கேக் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லையாக்கா? ஆமாம், சூப்பராக இருக்குது. நம்ம குயிக்காக முடிச்சிட்டோம் இல்லையா? அதுதான் இதோட ஸ்பெஷலே. ஒரு 1 hour 1.5 hour டைம்குள்ளே நம்ம இந்த கேக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஆமாம். இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம விரும்பி நம்ம அது நம்ம ஒவ்வொருத்தரை பொறுத்து உங்களுக்கு விருப்பமாக அவங்களுக்கு விருப்பமான மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ பார்க்கவும் சூப்பராக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. ரெட் வெல்வெட் கேக் வந்து அக்கா நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது ரொம்பவே நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அதுவும் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜில் கூலார வரைக்கும் வச்சுருந்துட்டு சாப்பிட்டு நீங்கள் சர்வ் பண்ணீங்கன்னா சரி. இந்த ஐசிங்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ எப்படின்னா ரொம்ப இனிப்பும் இல்லாமல், சில பேருக்கு வந்து ரொம்ப இனிப்பு பிடிக்காதுல்ல. ஸோ இந்த 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 இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும்.
ஸோ சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர்க்கா, தேங்க்யூ ஸோ ரொம்ப மச். நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த ரெட் வெல்வெட் கேக்கை வந்து நம்ம குயிக்காகவும் ரொம்பவுமே நல்லாவும் ரொம்ப டேஸ்டாகவும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இது மாதிரி இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.